फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே உளுந்து போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு. அதே அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தனியா இப்போ நீங்க கடலைப்பருப்பு உளுந்துலாம் எடுத்தீங்களா, அதுக்கு பாதி அளவு தனியா சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய வேர்க்கடலை இருந்தா டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை அந்த காம்பெல்லாம் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு இது கூடவே புளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை வந்து இன்னும் பெட்டர், அரைக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்ப இதுல பெருங்காயம் சேர்த்து போறோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதெல்லாம் ஆற விட்டுங்க. ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு அதுல உப்பு போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்ப அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுல கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே உளுந்து சேர்த்துக்கோங்க அதே அளவு. இதுல காஞ்ச மிளகாய் ஒன்னே சும்மா போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ண போறோம். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க நார்மல் பச்சை கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா. மஞ்சத்தூள் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் ஃப்ளேமை வந்து லோல வச்சுட்டு ஆட் பண்ணுங்க. இதுல வந்து நம்ம வடிச்சு வச்ச சாப்பாடை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நார்மலா வடிச்சு வச்சிருக்கோம் அந்த சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல அந்த பொடி எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு உப்பு கரெக்டா இருந்ததுனால நாங்க சேர்க்கல. இப்போ இதுல லாஸ்டா நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல, பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதாங்க, நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.